Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக் வந்து நம்ம சின்ன பிள்ளையில நம்ம டீ கடையில, சின்ன பெட்டி கடையில எல்லாம் பார்த்திருப்போம். இது பேர் கஜடா. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது எந்த அளவுக்குன்னா ஒயிட் கலராக மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த எக்கெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒயிட் கலரில் வந்திருக்கு. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது கூட வந்துட்டு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் கலரிங்காக தான். சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதனால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு குலாப் ஜாமுன் பிசைவோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு வரணும். சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் இதை வந்து மூடி வச்சிடணும் ஃப்ரிட்ஜில். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துட்டு நல்லா வந்து ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சுட்டு நம்ம வந்து அதை நல்லா வந்துட்டு கையாலேயே வந்து உருட்டி எடுக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் நீல வாக்கில் இந்த மாதிரி உருட்டி எடுங்க. ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக ஆகிற வரைக்கும் நீங்கள் உருட்டிடுங்க. ஓரளவுக்கு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அதை வந்து பீசஸாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சின்ன சின்ன பீசஸாக போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அது வேகும். எடுத்த உடனே பெரிய பீஸ் நம்ம கடையில் பார்க்குற அளவுக்கு பெருசு பெருசாக பண்ணாமல் சின்னதாக வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஒரு வாட்டி ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நடுவில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கட் கொடுத்துருங்க. இது ஆப்ஷனல் தான். இது கொடுக்கலனாலும் அதுவே வந்து கிராக் விழும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதை ஒன்று ஒன்றா வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதை சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. நல்லா வந்துட்டு உள்ளெல்லாம் வெந்து வரணும். நீங்கள் இதோட சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சர்வ் பண்ணணும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் ஒன்று வந்து உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது, உள்ளே எப்படி வெந்து வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. எந்த ஒரு பச்சையாகவும் இல்லவே இல்லை. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. மாவுலாம் நல்லா வந்திருக்கு. ஸோ இதாங்க பதம். நம்ம டீ கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.